வெல்கம் பேக் டு ஹாஜிஸ் கிச்சன். ஹாஜிஸ் கிச்சனில் இது வரைக்கும் என்னுடைய மிஸ்ஸஸ் தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ நான் ஒரு இன்ட்ரோ மட்டும் பேசலான்ட்டு. லாக்டவுனில் வீட்டில் சும்மா இருந்துகிட்ருக்கோம். சரி, ஏற்கனவே மட்டன் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு, பிரியாணி செய்யலாம்னு ஏற்பாடு பண்ணி பிரியாணி செஞ்சோம். அதில் ஒரு படத்தில் சொல்லுவாங்க, இந்த சமையலில் உப்பு நான் போட்டேன்னு சொல்லிட்டு. அது மாதிரி இந்த சமையலில் கண்டிப்பாக எல்லாமே நான் தான் எல்லா பொருள்களையும் போட்டு கிண்டினேன். பட் எங்கள் ஒய்ஃபோட மெத்தடு தான் இது. ஆனால் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு மதியானம் 2 மணிக்கு சாப்பிட்டது ஒரு 5 மணி வரையோட நாக்கில் சுவையாக இருந்துச்சு. இந்த ஃபார்முலாவில் நீங்கள் செஞ்சு சமைச்சு பாருங்கள், சான்ஸே இல்லை, செம்மையாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் பிரியாணி செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் உதிரியாக குழையாமல் பிரியாணி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு மசாலா ரெடி பண்ணணும். நான் அளவுகளை கரெக்டாக சொல்கிறேன், நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 1/2 கிலோ பிரியாணிக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி பழம் 1/4 கிலோ வெங்காயம் எடுத்தோம்னா 150 கிராம் தக்காளி பழத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு பிரிஞ்சி இலையும் 2 துண்டு பட்டை எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு 5 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். பிரியாணி சுவைக்கு நம்ம கரெக்டான அளவில் உப்பு எடுத்து வச்சுருக்கோம். எல்லாமே ஃபஸ்ட்டே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், காரத்தை பொறுத்தளவு மிளகாத்தூள் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் முக்கியமான மசாலா பட்டை, ஏலக்காய், கிராம்பு 3யுமே சரிசமமாக நான் அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதுலேருந்து கரெக்டாக 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 கைப்பிடி அளவுக்கு புதினா எடுக்கணும். 1 கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை எடுக்கணும். மல்லித்தலையை விட புதினா கம்மியாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாஸ்மதி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். நான் இந்த டம்ளரில் கரெக்டாக 1.25 டம்ளர் அளவுக்கு எனக்கு பாஸ்மதி அரிசி இருந்துச்சு. இதை வெங்காயம் வதக்க ஸ்டார்ட் பண்ணையிலே நம்ம அரிசியை ஊற வச்சிடணும். இப்போது வெங்காயம் வதக்க போகிறோம். அதுக்கு எனக்கிட்ட நெய் இல்லை, அதனால் நான் தேங்காய் எண்ணெயும் ரீஃபைண்ட் ஆயிலையும் கரெக்டாக 100 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பட்டை, பிரிஞ்சி இலை, ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாகிற வரையும் பொறுமையாக வதக்கி விட்டுறலாம். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கரெக்டாக 10 நிமிஷம் ஆகும். 10 நிமிஷம் வரை நீங்கள் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு கிண்டி விடணும். அடிப்பிடிக்க விட்டுறக்கூடாது. டக்குன்னு அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மெதுவாக சிம்மில் வச்சே நல்லா பொறுமையாக வதக்கி விட்ருங்க. வெங்காயம் வதங்கினா தான் இந்த பிரியாணி நமக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு காரணம், முக்கியமான விஷயமே வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். வதங்காமல் செஞ்சிட்டோம்னா பிரியாணி டேஸ்ட்டு கொடுக்காது. 1/2 கிலோ அரிசி சேர்க்குறதுனால கரெக்டாக 50 கிராம் பூண்டு, 50 கிராம் இஞ்சியை இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா பேஸ்ட்டாக வதங்கிருச்சு. பிரியாணிக்கு இந்த மாதிரி தான் நல்ல வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற புதினா, மல்லித்தலை, பச்சை மிளகாயை சேர்க்கணும். சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். பாருங்கள், இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்க்கணும். இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனையெல்லாம் போயாச்சு. கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். 1/2 கிலோ மட்டன் இதை இந்த டைமில் சேர்க்கணும். பாருங்கள், நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாமே நல்லா சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம மட்டன் சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா எல்லாமே நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் காரத்துக்கு மிளகாத்தூள், எடுத்து வச்சுருந்தா மல்லித்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா, பட்டை, ஏலக்காய், கிராம்பு தூள். பிரியாணிக்கு மசாலா பொருள் எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு. மட்டனில் உள்ள தண்ணியெல்லாம் வெளியில் வத்துற வரை நம்ம மூடி போட்டு மிதமான ஹீட்டில் நல்லா வதக்கி விடணும். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியெல்லாம் மட்டனில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வத்துற வரை வதக்கணும். வதக்காமல் நம்ம தண்ணி சேர்த்துட்டோம்னா பிரியாணி பச்சை ஸ்மெல்லை அடிச்சுக்கிட்டு சாப்பிடவே முடியாது. அதனால் ஒரு மூடி போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றி நல்லா அந்த கறியெல்லாம் நல்லா பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், ஓரளவு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம இதுக்கு தண்ணி சேர்க்கணும். நான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த டம்ளரில் 1.25 டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன். 2.25 டம்ளர் நம்ம தண்ணி சேர்க்கணும்.
உள்ளே வந்து அந்த மசாலாவில் தண்ணி இருந்துச்சுன்னா அதை கனெக்ட் பண்ணி தான் நீங்கள் வந்து தண்ணி சேர்க்கணும். எனக்கு வந்து மசாலாவில் தண்ணி இல்லை, கரெக்டாக இருந்துச்சு. அதனால் நான் வந்து 1 டம்ளருக்கு 2 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து விசில் விட போகிறோம். கரெக்டாக எனக்கு வந்து 5 விசில் வந்துச்சு. 5 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் தம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து நமக்கு வந்து பக்குவமாக ரெடி ஆயிடுச்சு கறி. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், மட்டன்லாம் நல்லா வெந்துருச்சான்னு பாருங்கள். அப்படி வேகலைன்னா என்ன செய்கிறீங்கன்னா மறுபடியும் வந்து ஒரு 2 விசில் விடுங்க. அதுக்கப்புறம் சாஃப்டாயிரும் பிரியாணி. அதுக்கப்புறம் வேகாமல் நீங்கள் வந்து அரிசியை போட்டுட்டிங்கன்னா அப்புறம் வந்து கறி வேகாமல் அப்புறம் சோறு வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து அரிசி சேர்க்கணும். இதுக்கு கரெக்டாக 25 கிராம் வந்து தயிர் சேர்க்கணும். இப்போது தயிரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து வெங்காயம் வதக்கையில் அரிசி வந்து ஊற வச்சுருந்தோம். அரிசி நல்லா நீளமாக நல்லா ஊறி உப்பி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் பாஸ்மதி அரிசி வந்து செய்யணும். பாஸ்மதி அரிசியில் வந்து பிரியாணி செய்கிறதுக்குன்னு ஒரு திறமையே வேணுங்க. பாஸ்மதி அரிசியை பொறுத்தளவு வந்து வேகாமல் போயிடும், இல்லைனா குழஞ்சி போயிடும். கரெக்டான பக்குவமாக நீங்கள் வந்து வேக வச்சுக்கணும் பாஸ்மதி அரிசியை பொறுத்தளவு. துளசி அரிசியை பொறுத்தளவு எல்லாருமே பிரியாணி செய்யலாம். பாஸ்மதி அரிசியில் வந்து எல்லாராலையும் பிரியாணி செய்ய முடியாதுங்க. அதனால் ரொம்ப பக்குவமாக கரெக்டாக நீங்கள் வந்து பாஸ்மதியை ஊற வைக்கிறதுலேருந்து வெங்காயம் வதக்கி அந்த கறி வேகிற வரையும் கரெக்டாக மைனூட்டாக நீங்கள் வந்து வேக வச்சாதான் நமக்கு வந்து பாஸ்மதி அரிசி வந்து சூப்பராக கிடைக்கும். பாருங்கள், அரிசி சேர்த்ததுக்கப்புறம் தான் அரை லெமன் வந்து பிழிஞ்சு சேர்க்குறேன். ஃபஸ்ட்டே சேர்த்துடக்கூடாது, லெமன் வந்து லாஸ்ட்டாக தான் நம்ம வந்து சேர்க்கணும். இப்போ அரிசியை சேர்த்துட்டு பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அரிசி பாருங்கள் நல்லா நீளமாக இருக்குது. கேஸை வந்து சிம்மில் வச்சுக்கிட்டே நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பபிள்ஸ் வரணும். இப்போ கொஞ்சம் ஹையில் வச்சுக்கோங்க கேஸை. விருப்பப்பட்டிங்கன்னா மேலே வந்து கொஞ்சம் புதினா மல்லித்தலை தூவி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வற்றி இப்படி பிரியாணி வந்து நல்லா ஒரு லைட்டாக வந்து பிரண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து குக்கரை வந்து விசில் விட போகிறோம். ஒரு விசில் மட்டும் விடுங்க. ஒரு விசில் விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் தம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நமக்கு நல்லா உதிரியாக சூப்பரான பிரியாணி வந்து கிடச்சிருக்கு. அதுவும் பாஸ்மதி அரிசியில் ஒன்று கூட உடையலைங்க. இப்போ கொஞ்சம் சூடாக இருக்குது. ஆறுனதுக்கப்புறம் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நல்லா உதிரியாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இதே பக்குவத்தில் நீங்கள் வந்து செய்யுங்க. உங்களுக்கு காரம் வந்து நல்லா அதிகமாக வேணும்னா நீங்கள் வந்து கூடவே காரம் கூட சேர்த்துக்கலாம். எனக்கு ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. அந்த இஞ்சி பூண்டோடைய காரம், பச்சை மிளகாயோடைய காரம், அதுக்கப்புறம் நம்ம வந்து புளிப்பு சேர்த்துருந்தோம் இல்லையா, தயிரோடைய புளிப்பு எல்லாமே சேர்த்து ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு பிரியாணி நமக்கு வந்து கிடச்சிருக்கு. பாருங்கள், நல்லா உதிரியாக இருக்குது பிரியாணி. இதே பக்குவத்தில் நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். இதை விட நீங்கள் வந்து பெஸ்ட்டாக செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனல் வந்து ஹாஜிஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ பாருங்கள், சுட நமக்கு வந்து பாஸ்மதி அரிசி பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே வந்து சுட சர்வ் பண்ணுங்கள். இது கூட வந்து தால்ச்சா வச்சு சாப்பிட்லாம். இது கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு பிடிச்ச சிக்கன் 65 செஞ்சு சாப்பிட்லாம். பெரியவங்களுக்கு பிடிச்ச ரைத்தா கூட தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக பிரியாணி பிரியர்களுக்கு வந்து இந்த வீடியோ நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஹாஜிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரும். நீங்கள் வந்து உடனே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த பிரியாணி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஹாஜிஸ் கிச்சனுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க.